Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு டேஸ்டியான salt pickle செய்யலாமா? அதுக்கு ஒரு மேங்கோ, ஒரு கேரட், ஒரு குக்கும்பர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸா தின்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு லிக்விட் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சொம்பு தண்ணி, சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆனதும் அதை ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு அது கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வினிகர் சேர்க்கணும். நான் இப்போ நார்மல் வினிகர் சேர்க்கல, ஆப்பிள் சீடர் வினிகர் தான் சேர்த்துருக்கேன். இந்த ஆப்பிள் சீடர் வினிகர்லேயே பார்த்திங்கன்னா வித் மதர் ஆஃப் வினிகர் அப்படின்னு இருக்கும். அந்த வினிகர் எடுத்திங்கன்னா நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், நம்ம குக்கிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுதான் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு மூடி இப்போ அந்த தண்ணியில் சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறேன். இப்போ அந்த கேப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கிளாஸ் ஜார் எடுத்திருக்கேன். அதை ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்து ஸ்டாண்டிங்காக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம வச்சுருக்க 3 பச்சை மிளகாயை நடுவில் கீரல் போட்டு அது உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வினிகர் வாட்டர் இந்த வெஜிடபிள்ஸ் மேலே ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 2 to 3 days ரொம்ப வெயிலும் இல்லாமல் நிழலும் இல்லாமல் சமமான ஒரு இடத்துல வச்சு ஒரு 3 days வெயில் அப்படியே வச்சிங்கன்னா அது நல்லா ஊறிடும். தேவைப்படும் போது ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது பிரியாணி, புலாவ், பிரிஞ்சு எல்லாத்துக்கும் டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.